இந்த அற்புதத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா உண்மையாலுமே ஐயா வந்து அவருடைய என்ன அடைகள் தெரியும். ஐயாவுக்கு வந்து சாமி மேலே பக்தி கிடையாது. அவருடைய பொண்ணு அவங்க என்ன விஷயம்னா, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி 7 மாதத்தில் எல்லாம் செக்கப் போகும்போது குழந்தைக்கு மூளையில் ஒரு நீர் கட்டி இருந்து குழந்தை வந்து ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கங்க. அப்போ வளகாப்பெல்லாம் நின்று போச்சு. அவங்க மாமியார்லாம் வேண்டாம், அந்த குழந்தைய நம்ம வெளியில் எடுத்துடலாம், அந்த குழந்தைய நம்ம வேண்டாம், வேறு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அவர் வந்து அப்படி கலங்குறாரு. ஐயா அந்த அம்மாவும் ஐயாவுக்கு சந்தனம் கொடுத்து ஐயா இருக்கிறாரு தைரியமாக சொல்கிறோம். அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கும் கால் முடியாது, அவங்களும் வந்து இங்கே போராடிட்டே இருக்காங்க. கூட்டு பிரார்த்தனை நம்ம குரூப்பில் வச்சுருந்தோம். இன்றைக்கி ஐயாவோடைய அருளால் அவர் சொல்லிட்டார். என்ன சொன்னார், அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சரிங்க, வளகாப்பே நின்று போச்சு, அந்த குழந்தைனால அப்படிலாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க வளகாப்பே பண்ணல. இவங்க போய் அவங்க இஷ்டத்துக்கு அவங்களால முடிஞ்சது பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஐயாவுடைய அருளால் அந்த குழந்தை அது என்ன ஆனாலும் சரி நாங்கள் எடுத்து வளர்த்திக்கிறோம்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தார். இன்னைக்கு ஐயாவுடைய அருளால் அந்த மூளையில் என்ன இருக்கோ அதெல்லாம் க்யூர் ஆகி அந்த குழந்தை நல்லபடியாக ஆண் வாரிசு ஐயா பிறந்து கூட்டு வந்திருந்தாங்க. உண்மைதாங்க. ஐயாவுக்கு நன்றி. நம்ம கூட்டு பிரார்த்தனை வச்சு அத்தனை ஆன்மீக சொத்துக்கும் நன்றி. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் ஐயாவுடைய அருளால் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி நான் தான் சொல்லியிருந்தேன். இடையெல்லாம் கூப்பிட்டு வர வேண்டாம் ஐயா, ஒரு நல்ல நாளாக பார்த்து கூட்டிகிட்டு வாங்க, பகலில் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஐயாவோட